முகமூடி அணியவில்லை என்று கூறிய இபிஎஸ் டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து அதிமுகவிற்குள் நுழைந்ததாக விமர்சித்துள்ளார். நான் முகமூடி முடிச்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுகவுக்குள் நுழைஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வரார். அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறார் எனக்கு புரியல. தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா கொடுக்க வேண்டும்னு அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்கார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தான் தலையிட மாட்டேன் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுகிறாரு, அவர் அழைச்சி பேசுகிறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடு. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன்.